ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி வந்து லெகிம் எடுத்துக்கிறேன். பாசையில் வந்து இது பேர் வந்து ஃபெனிங்கு. இப்போ வந்து நான் பொரியல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா உடம்புக்கு நல்லது. இது சர்க்கரைக்கெலாம் நல்லது. இது சர்க்கரை நிறையா அடிக்கலாம். சர்க்கரை இருக்கிறவங்க இது செஞ்சு சாப்பிட்டாக்கா நல்லா சர்க்கரை நல்லா குறையும், நல்லாயிருக்கும் உடம்புக்கு. நிறைய வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இப்போ வந்து இந்த லெகிம் வந்து வெட்டணும். எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு காட்டுவாங்க. வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணிடணும். இதுமாரி கட் பண்ணி எடுத்துடணும். இதை வந்து ரெண்டாக இப்படி வெட்டிடணும். இந்தமாரி ரெண்டாக வந்து வெட்டி எடுத்துக்கணும். இந்தமாரி வெட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கட்டை இருக்கும். இது முளைஞ்சிட்டு வந்து இந்த கட்டை இருக்கும். இந்த கட்டையை வந்து வெட்டி எடுத்துடணும். இந்தமாரி இந்த இடத்துல இந்தமாரி வெட்டி எடுத்துடணும். இந்தமாரி வேதியிலேருந்து இந்த கட்டையை வந்து வெட்டி எடுத்துக்கணும். சாப்பிடக்கூடாது. கட்டையை எடுத்துகிட்டே பிறகு இந்த மாரிகை வந்து பொடி பொடியாக கோசு வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். இந்தமாரி நீட்டாக வெட்டிட்டு அப்போ குறுக்கில் வந்து வெட்டணுங்க. இப்போ வந்து இந்தமாரி பொடி பொடியாக வெட்டிக்கணுங்க. இப்போ வெட்டி முடிச்சுட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஒரு 3 தடவை வந்து க்ளீன் பண்ணிக்கணுங்க. தண்ணியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாத்திரம் வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ கொஞ்சம் வந்து எண்ணெய் காஞ்சி எடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சிட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும். கருவேப்பிலை கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு தான் போடணும். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். கூட வந்து ஒரு 6 பல்லு பூண்டு வந்து சீவி வச்சுக்கிறேன். அதுமாரி போட்டுக்கணும். அதுலையும் கூட வந்து 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கணும். கிண்டிக்க வேண்டியதுதான். வந்து இது கொஞ்சம் வதங்கிடுது. இது கூட வந்து வெங்காயத்தை போட்டுக்க வேண்டியதான். நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை ஒரு 2 பேர் வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். போட்டுக்கணும். நல்லா கிண்டி கொடுக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். என்ன சமையலோ இப்போ வந்து இது கூட வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோ. கொஞ்சம் போட்டு கிண்டிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து இது கூட வந்து வெட்டி வச்ச காயை வந்து போட்டுக்க வேண்டியதான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். ஏன்னா அந்த மஞ்சள் தூள் எல்லாம் வந்து சாந்தனா வந்து ஒன்றா செஞ்சு விட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து மீதியை வந்து போட்டுக்கணும். காய் எடுத்து வெட்டி செஞ்சுக்கிறேன். நீங்கள் வேணால் குறைச்சி வந்து ஒரு காய் வந்து வெட்டி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 3 காய் போட்டனால இவ்வளோ இருக்குது, நிறையா இருக்குது. வந்து நல்லா கிண்டி விட்டுட்டோம். கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு விடுவோம். மூடி போட்டுக்கிறோம்ல, இதிலே வந்து வேர்த்து ஊற்றும். அதிலே வந்து நல்லா வெந்துடும்.
தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி தேவைன்னா வந்து தெரிச்சிக்கலாம் கொஞ்சம். இப்போதைக்கு தேவை கிடையாது தண்ணிங்க, அதுலேயே வெந்துடும். வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம், 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறமா பார்க்கலாம். திறந்துட்டு இப்போ கிண்டி விட்டுக்கிறேன் நான் ஒரு தடவை. இதுமாரி வந்து நடுவில் பார்த்து திறந்து கிண்டி விடணும். பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் பூ சேர்க்க போகிறேன். சர்க்கரை இருக்கிறவங்க தேங்காய் பூ சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, சேர்க்காதீங்க, அப்படியே சாப்பிட்லாம். சர்க்கரை இல்லாதவங்க தேங்காய் பூ போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். திருவி போட்டு போடணுங்க. 2 ஸ்பூன் மட்டும் தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. இது கூடயே வந்து கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டுக்காக நல்லா இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, வந்து கிண்டிக்க வேண்டியதுதான். சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துக்கோ. கருவேப்பிலை வந்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம். ரெடி ஆகிடுது. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு முக்கியமாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.